ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி அப்படின்ற வேலைவாய்ப்பு பற்றிய முக்கிய தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ டிஎன்எஸ்டிசியில் தற்சமயம் அப்ளிகேஷன் அப்ளை டேட்டு, ஏடிடி ஆப்ஷன் டேட்டு அனைத்துமே முடிக்கப்பட்ட நிலையில் இப்போது யாருக்கு பணி வாய்ப்பு கொடுக்க இருக்காங்க, இப்போ என்ன தான் நடக்கும் டிஎன்எஸ்டிசியில் சில வழக்கு விவரங்கள் குறித்தும் இந்த வீடியோவில் ஒரு சில முழுமையான தகவல்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ நம்முடைய சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துடைய டிரைவர் கம் கண்டக்டர் டிசிசி முறையை பார்த்திங்கன்னா தற்சமயம் தமிழகத்தில் நடைமுறையில் கொண்டு வந்துட்டாங்க. இதை பார்த்திங்கன்னா சட்டத்திருத்தத்தை எல்லாத்தையும் மாற்றி இனி தமிழகத்தில் போக்குவரத்து கழகம் அப்படின்னா அது டிசிசி முறையில் தான் எடுப்போம் அப்படின்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா தற்சமயம் பேச்சுவார்த்தை எல்லாமே போயிடுச்சுங்க. ஸோ இதை இந்த டிசிசி முறையை உடனடியாக தடை செய்ய வேண்டும் அப்படின்ட்டு தமிழகத்துடைய போக்குவரத்து சங்க தலைவர்கள் முதற்கொண்டு போக்குவரத்து பல்வேறு தரப்பட்ட போக்குவரத்து சங்கங்கள் இந்த டிசிசி முறையை உடனடியாக தடுத்து நிறுத்துங்க. டிசிசி முறை வந்துட்டா அப்படின்னா டிஎன்எஸ்டிசிக்கு வேல்யூவே இல்லாமல் போயிடும். ஸோ டிஎன்எஸ்டிசி போக்குவரத்து கழகத்தில் ஆள் எடுப்பதே இனி இல்லாமலே போயிடும். அதனால் இந்த டிசிசி முறையை உடனடியாக தடுத்து நிறுத்துங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வைக்கிறாங்க. ஸோ இவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று இந்த டிசிசி முறை என்ன நடக்கும் அதுதாங்க இந்த வீடியோவில் நாம் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் டிசிசி முறையில் சில குளறுபடிகள் தற்சமயம் போயிட்டுருக்குங்க. என்ன சார் அப்படி ஒரு குளறுபடி டிசிசி முறையில் அப்படின்றத நீங்கள் கேட்கலாம். ஸோ டிசிசி முறையில் பல தரப்பட்ட டிரைவர் கம் கண்டக்டர் பார்த்திங்கன்னா பணி வாய்ப்பை இழக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டிசிசி முறையை திரும்பவும் கொண்டு வருவாங்களா இல்லையா, இதை தாங்க தமிழகத்தில் இதை தடுத்து நிறுத்துவாங்களா இல்லையான்ட்டு நிறைய மக்கள் கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்காங்க. அது இல்லாமல் டிரைவர் கம் கண்டக்டருக்கு பதிலாக டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எங்களுக்கு எடுப்பாங்களா அப்படின்ட்டு எல்லா மக்களுமே கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ டிரைவர் தனியாக எடுங்க, கண்டக்டர் தனியாக எடுங்க அப்படின்ட்டு தான் நிறைய பேர் தமிழக அரசிடம் வலியுறுத்தியிருக்காங்க. போக்குவரத்துறை அமைச்சர்கிட்டையும் மனுக்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டிரைவர் 10 வருஷமாக வேலைக்கு போகிறாரு, 15 வருஷமாக வேலைக்கு தனியாரில் இருக்கார். அவர் இந்த இதுக்கு அப்ளை பண்ண முடியல, அவருடைய டைம் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இவருடைய கோரிக்கைகளை ஏற்று இந்த டிசிசி வேலைவாய்ப்பை பார்த்திங்கன்னா நிறுத்திட்டு டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக பணி அமர்த்த வேண்டியிருக்காங்க. ஸோ என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றது நமக்கு விரைவில் தெரிய வருங்க. ஸோ கிட்டத்தட்ட டிசிசி முறையை பார்த்திங்கன்னா தள்ளுபடி செஞ்சுட்டு புதிய முறையில் பல கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நேற்று நமக்கு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏதாவது விசாரணை நடக்கும் இன்றைக்கி தேதியில் அந்த கேஸ் மாதிரி இருக்குது. 67வது வழக்காக இது பார்த்துருக்காங்க. ஸோ இன்னும் ஈவினிங்கில் இதற்குண்டான விசாரணை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பற்றின அப்டேட் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ தனியாக டிரைவருக்கு தனியாக கண்டக்டர் தனியாக நோட்டிஃபிகேஷன் வைக்கணும், எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் என்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ சட்டசபையில் இதை பற்றி டீட்டெயிலாக சில அமைச்சர் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதனால் அரசு தரப்பு வழக்கறிஞரும் இந்த விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இதை பிரேக் பண்ணி பேசணும், இதை பேசும்பொழுது இந்த வாதத்தை எடுத்து வைக்கணும், இல்லை இதை உடைச்சி பேசணும், இல்லை அப்படின்ற அரசு தரப்பு வாத விளக்கத்தை கொடுத்த உடனே ஓகே அதை தான் புதிய நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த நோட்டிஃபிகேஷன் இதற்குண்டான அறிவிப்பு நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன இதில் ரியாலிட்டி எங்கே இருக்குது, ஸோ தமிழக போக்குவரத்து கழகத்தில் என்ன பண்ண போகிறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து தாங்க பார்க்கணும். ஸோ கேஸோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே விரைவில் வர இருக்குது. வரும் திங்கட்கிழமையில் இதோடைய முடிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா டிசிசி மொத்தப்படி ஏன் போஸ்டிங் எடுக்க போகிறோம் அப்படின்றத விஷயத்த சொல்லியிருக்காங்க. டிசிசி அப்படின்றது டிரைவர் கம் கண்டக்டர் ஒரே நபர் டிரைவராகவும் கண்டக்டராகவும்
2 லைசன்ஸ் வச்சுருந்தா மட்டும்தான் அவங்களால வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசிசிக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தொலைதூர பேர் வந்து பார்த்திங்கன்னா அதில் எல்லாமே டிரைவர் மாதிரி இன்னொரு டிரைவர் ஒருத்தர், ஸோ ஆக்டிங் டிரைவர் வேணும் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசிசி முறை வந்து தடுத்து நிறுத்திடுச்சுங்க. ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரைவர் கம் கண்டக்டர் முறை வந்துருச்சு அப்படின்னா தமிழகத்தில் கண்டக்டருக்கு வேல்யூ இல்லாத ஏதோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா குறைச்சிருவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா டவுன் பஸ்ஸில் இந்த டிஎன்எஸ்டிசியில் மட்டும்தான் டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக இருக்குது. எஸ்சிடிசிக்கு இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நடத்துனர் எல்லா பேர் வந்து இந்த மாதிரி வழிமுறைகள் எல்லாமே கொடுத்துறதுக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் இந்த டிடிசி முறை வந்து அப்ளிகேஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டதுனால இந்த அப்ளிகேஷனை விட்டுருங்க, நாங்கள் அடுத்த அப்ளிகேஷன் நாங்கள் கிளியராக மாற்றி தரோம் அப்படின்ட்டு அமைச்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே எங்கே போய் முடியும் அப்படின்றது தெரியலைங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டர் பணியிடங்களை உடனடியாக நிறுத்த வேண்டும். இந்த பணி வாய்ப்பை உடனடியாக எங்களுக்கு நிறுத்தி கொடுங்க, இந்த பணி வாய்ப்பு வேண்டாம் அப்படின்றத உடனடியாக நிறுத்துங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டரே எங்களுக்கு தேவையில்லை, டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சாத்தியமாகுமா அப்படின்றது தான் தெரிய வரல. ஆனால் சாத்தியமாகும். இது எப்போ நடக்கும் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு மாதங்களில் நமக்கு தெரிய வருங்க. ஏன்னா இப்போ தான் இந்த டிடிசியோடைய அப்ளிகேட் எல்லாமே முடிஞ்சிருக்கு. அப்புறம் எடிட் ஆப்ஷனும் இப்போ தற்சமயம் முடிச்சிருக்காங்க. இனி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இந்த 1180 ரூபா வாங்குறாங்க பார்த்தீங்களா, அதற்கு உண்டான எக்ஸாம்ஸை நடத்த போகிறாங்க. ஸோ எக்ஸாம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இருக்கும், பொது அறிவு இருக்கும், மேக்ஸ் இருக்கும். ஸோ 10th குவாலிஃபிகேஷனில் சோஷியல் சயின்ஸ் இருக்கும், போக்குவரத்து சம்மந்தமான பல கேள்விகளும் அடங்கியிருக்குங்க. இதை பேஸ் பண்ணி தாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. எக்ஸாம்ஸ் வந்து ஆன்லைன் மூலமாக கண்டக்ட் பண்ணுவாங்களா இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் ஏதாச்சும் ஓஎம்ஆர் கொடுத்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்களான்றது இன்னும் அப்டேட்டாக வரல. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் அதிகமாக வாங்கியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் மூலமாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, டிஆர்பி எக்ஸாம் மாதிரி. ஸோ அந்த மாதிரி எக்ஸாம் மாதிரி ஆன்லைன் மூலமாக கண்டக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு நிறைய தரப்பு மக்கள் சொன்னாங்க. ஏன்னா எக்ஸாம் ஃபீஸோடைய காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது சார். ஸோ இவ்வளவு ஃபீஸ் வந்து இதுவரை நான் கட்டந்தே இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறதுனால ஸோ இது வந்து ஆன்லைன் எக்ஸாமாக கண்டக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஆன்லைன் எக்ஸாமில் பல முறைகேடுகள் தடுக்கப்படும்ன்றதும் உறுதியாக்கப்பட்டிருக்குங்க. இதுவே ஒரு ஆஃப்லைன் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஸோ நிறைய முறைகேடுகள் நடக்கும். ஸோ அதில் பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதை வந்து டிஎன்எஸ்சிசி சமாளிக்குமான்றது தெரியல. ஸோ எக்ஸாம் வந்து அதில் வந்து பாஸ் பண்ணி அதில் மெரிட் லிஸ்ட்டில் வரவங்களுக்கு போஸ்டிங்கை கொடுக்கலாமா இல்லை டிரைவிங் ஸ்கில்ஸை வச்சு வரவங்களுக்கு போஸ்டிங்கை கொடுக்கலாமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஏன்னா டிரைவர் கண்டக்டர் மட்டும்தான் 2 பணியை தான் எடுக்கிறாங்க, அது டிசிசி தான் இருக்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம் நடத்த போகிறாங்க. அந்த எக்ஸாமுக்கு 1180 ரூபா ஃபீஸை வாங்குறாங்க. ஸோ இதை வாங்கிட்டு எப்படி எக்ஸாம் நடத்த போகிறாங்கன்னு தெரியல. ஸோ எக்ஸாம் நடத்துறது மட்டுமே கிடையாது, ஸ்கில்ஸை செக் பண்ணுவாங்க. டிரைவிங் ஸ்கில்ஸ் உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா. ஸோ ஸ்கில்ஸ் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக இந்த இடத்துல வேலையே இல்லை அப்படின்ற அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் டிரைவிங் ஸ்கில்ஸை வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டைம் வந்து இந்த டிடிசி டிரைவர் கம் கண்டக்டரை கண்டிப்பாக எடுத்துருவாங்கன்றது நமக்கு தெரிய வந்துருச்சு. அடுத்த அப்ளிகேஷன் மட்டும்தாங்க டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த டைமுக்கு உண்டான கேசஸ் எல்லாமே இன்னும் போயிட்டுருக்குங்க. ஒருவேளை கேஸ் வந்து பார்த்திங்கன்னா திரும்பிடுச்சு, டிரைவர் கம் கண்டக்டர் எடுக்கிறதுக்கு தடை விதிச்சிட்டோம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பேமெண்ட் எல்லாமே ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நான் டிரைவரும் போட்டுக்கலாம் கண்டக்டர் போடலான்ட்டு திரும்பவும் அப்ளிகேஷன்ஸை ரீஓப்பன் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி வழிமுறைகளை பின்பற்றி தாங்க போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டர் பணியிடங்களை நிரப்ப போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வந்திருக்கு தகவல். ஸோ கண்டிப்பாக நம்ம இன்னும் 2 தினங்களில் இதற்குண்டான அப்டேட்டை, முக்கியமான அப்டேட்டை திங்கட்கிழமையில் கூட உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ நம்முடைய சேனலில் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.